மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய பகுதி. நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினார் வெளியூர் நண்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த விந்து முந்துதல் ப்ரீமெச்சுவர் இஜாக்குலேஷன் அல்லது ஆண்குறி விரைப்படையாத தன்மை இரட்டல் டிஸ்ஃபங்க்ஷனை பாதிக்கின்ற சில முக்கியமாக பாலியல் நோய்கள், அதாவது பாலியல் மூலமாக பாலியல் தொடர்புகள் மூலமாக செக்ஸ் மூலமாக பரவுகின்ற நோய்களை பற்றித்தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தோம். அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் முக்கியமாக அதாவது இந்த ஆண்குறியிலே இருந்து வெளியேறுகின்ற இந்த சலம் அல்லது சிதல் அல்லது டிஸ்சார்ஜ், யூரித்ரல் டிஸ்சார்ஜ் அல்லது பீனல் டிஸ்சார்ஜ் என்று சொல்லுவோம். அதிலே ஏற்படுகின்ற இந்த கொனோரியா, அதாவது கொனோகொக்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த பாக்டீரியாவினாலே ஏற்படுகின்ற நோயை பற்றித்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இதற்கு உடனடியான உரிய சிகிச்சை பெறாவிட்டால் அது பாரதூரமான பிரச்சனை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், ஒரு ஏறக்குறைய ஒரு 70-80 வருடங்களுக்கு முதல் மேலத்திய நாடுகளில், கூடுதலாக இந்த இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே இந்த ஒவ்வொரு பிள்ளையும் பிறந்தவுடன் அந்த பிள்ளையினுடைய கண்களிலே இந்த சில்வர் நைட்ரேட் எனப்படுகின்ற ஒரு மருந்தை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த சில்வர் நைட்ரேட் எனப்படுகின்ற இந்த மருந்து போடப்பட்டதென்றால், ஒரு பிள்ளை பிறக்கின்ற போது பெண்ணினுடைய யோனி துவாரத்தினூடாக வெஜைனா ஊடாக பிறக்கின்ற போது அந்த வெஜைனாவிலே இந்த யோனி பகுதியிலே இந்த கொனோரியா எனப்படுகின்ற கிருமிகளை கொண்ட சலம் அல்லது டிஸ்சார்ஜ் இருக்குமாக இருந்தால், வெள்ளைப்படுகிற பிரச்சனை இருக்குமாக இருந்தால், அந்த டிஸ்சார்ஜிலே இருக்கின்ற அந்த வெள்ளைப்படுகிற அந்த திரவத்திலே இருக்கின்ற கிருமிகள் எல்லாம் அந்த பிள்ளை யோனி மார்க்கமாக வெளியிலே பிறக்கின்ற போது அதனுடைய கண்களுக்குள்ளே சென்று அந்த கண்களிலே முக்கியமாக 100% அந்த கண்களை அப்படியே குருடாக்கிவிடும். அதை நாங்கள் பிளைண்ட்னஸ் என்று சொல்லுவோம், அல்லது எங்களுடைய மருத்துவ உலகத்திலே ஒப்தலமியா நியோனேட்டோரம் என்று சொல்லுவோம். அந்த ஒப்தலமியா நியோனேட்டோரம் என்று சொல்லப்படுகிற அந்த நோய் காரணமாக இந்த சிசுவினுடைய கண்கள் முற்றிலுமே பாதிக்கப்பட்டு பிற்காலத்தில் அவர் ஒரு கண் தெரியாத ஒருவராக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவேதான் இதை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் ஏறக்குறைய 1950ஆம் ஆண்டுகளிலே இந்த இங்கிலாந்து போன்ற பகுதிகளிலே இந்த சில்வர் நைட்ரேட் எனப்படுகிற இந்த மருந்து ஒவ்வொரு பிள்ளை பிறந்தவுடனும் அதனை கண்களிலே போடப்பட்டது. பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு அந்த சில்வர் நைட்ரேட்டினுடைய மருந்தினுடைய பக்க விளைவுகள் காரணமாக அது முழுதாகவே அது என்ன செய்யப்பட்டது, தடை செய்யப்பட்டது. எனவே இந்த கொனோரியா எனப்படுகின்ற வருத்தம் ஏற்படுமாக இருந்தால் ஆண் குறியில இருக்கின்ற அந்த மூத்திர குழாய், யூரைத்ரா என்று சொல்லுவோம், அதிலே பிளாக் ஏற்படும், தடை ஏற்படும். அதன் காரணமாக அந்த ஆணுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க முடியாத தடை, அதாவது அக்யூட் ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின் என்று சொல்லுவோம், அது ஏற்படும். அவ்வாறு ஏற்படுகின்ற பக்கத்திலே அவர் சில நேரங்களில் வாழ்நாள் முழுவதும் இந்த கத்தீட்டருடன் தான், அந்த குழாய் மூலமாகத்தான் அவர் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த குழாயானது அவருடைய ஆண்குறியிலே போடப்பட்டு இருக்குமாக இருந்தால் அடுத்த மிக பாரதூரமான பெரிய பிரச்சனை என்ன, அவர் தன்னுடைய மனைவியுடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை அல்லது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை வைக்க முடியாத தன்மை ஏற்படுகிறது. இது பல பேரை நான் கண்டிருக்கின்றேன். எனக்கு கொஞ்சம் அவர்கள் வயது போனவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். எனவே இதன் காரணமாக பாரதூரமான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குடும்ப பிறழ்வு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே தான் நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு நீங்கள் மனைவி அல்லாத அல்லது வேறு ஒருவருடன் தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது அந்த இடத்திலே உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுமாக இருந்தால் உடனடியாகவே இந்த வெளியேறுகின்ற இந்த சிதல் அல்லது செலத்திலே அல்லது இந்த யூரித்ரல் டிஸ்சார்ஜிலே
பீனல் டிஸ்சார்ஜிலே நாங்கள் பரிசோதிப்படுத்தி அதில் கொனோரியா அல்லது கொனோகோக்கை எனப்படுகின்ற டிப்ளோகாக்கை இருக்கிறதா என்ற பாக்டீரியா இருக்கிறதா என்பதை உடனடியாக பரிசோதித்து மிக மிக விரைவிலே அதை நாங்கள் செய்ய வேண்டும். அதே நேரத்திலே முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை பெண்கள் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு பிள்ளை பிறந்தவுடன், பிள்ளை பிறந்து 14 நாட்களுக்குள் அந்த பிள்ளையினுடைய கண்களிலே இருந்து அடிக்கடி கண்ணீர் வருகிறது, அல்லது பிள்ளையினுடைய கண்களில் இருந்து நான் சொல்லுவோம் பூளை என்று சொல்லுவோம், அல்லது வெள்ளையான ஒரு திரவம் வருகிறது என்றால் உடனடியாகவே நீங்கள் ஒரு மருத்துவ உதவியை பெற வேண்டும் மிக விரைவாக. இது ஒன் ஆஃப் த பீடியாட்ரிக் எமர்ஜென்சிஸ். சின்ன பிள்ளைகளுக்குரிய மிக அவசரமான ஒரு நிலைமை பீடியாட்ரிக் எமர்ஜென்சி என்று சொல்லுவோம். என்ன நடைபெறும் என்றால், சில நேரங்களிலே அம்மாவினுடைய இந்த யோனி பகுதியில் இருந்து இந்த கொனோகோக்கை எனப்படுகிற இந்த பாக்டீரியா பிள்ளைகளுடைய கண்களிலே தொற்றி இருக்கும். அதன் காரணமாக நான் முதலில் சொன்னது போல இந்த பிள்ளையினுடைய கண்கள் முற்றிலுமே குருடாகிவிடும். என்றபடியாலே தான் நாங்கள் இந்த போஸ்ட் நேட்டல் வார்ட்ரோப் என்று சொல்வோம். பிள்ளை பிறந்த பிற்பாடு நாங்கள் ஏறக்குறைய 24 மணித்தியாலங்கள் அதை நாங்கள் விடுதிகளை சாதாரணமான ஒரு நார்மல் வெஜைனல் டெலிவரி என்று சொன்னால், அதாவது சீசர் ஒன்றும் ஆப்ரேஷன் ஒன்றும் செய்யாமல் சத்திர சிகிச்சை மூலமாக எடுக்கப்படாத பிள்ளையாக இருந்தால் குறைந்தது நாங்கள் 24 மணித்தியாலம் அந்த பிள்ளை வைத்திருந்ததால் நாங்கள் வீடுகளுக்கு செல்ல விடுவோம், டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அந்த நேரத்தில் நாங்கள் அம்மாமாருக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான கருத்து, உங்களுடைய பிள்ளையினுடைய கண்களில் இருந்து ஏதாவது பூளை வருகிறதா, அல்லது தண்ணீர் வருகிறதா, அல்லது சிதல் வருகிறதா, அல்லது வெள்ளை டிஸ்சார்ஜ் ஏதாவது இருந்தால் உடனடியாகவே உங்களுடைய அந்த வார்டு வைத்தியரிடம், வார்டு ஹவுஸ் ஆஃபீஸர் என்று சொல்லுவோம், அந்த வைத்தியன் உடனடியாக தெரிவிக்கும்படி நாங்கள் சொல்லுவோம். முக்கிய காரணம், சில நேரங்களிலே அம்மாவை அறியாமல் அவருடைய கணவருக்கு இந்த கொனோகோக்காய் எனப்படுகிற கொனோகோக்கஸினுடைய இந்த கொனோரியா எனப்படுகிற நோய் இருந்திருக்கலாம். அதன் பிற்பாடு தாய்க்கு அந்த பாலியல் உறவு மூலமாக தன் கணவனுடன் வைத்துக் கொள்கின்ற பாலியல் உறவு மூலமாக தாய்க்கு இந்த நோய் தொற்றி இருக்கலாம். தாய்க்கு தெரியாது என்ன நடந்தது என்ற சமயத்திலே கணவர் போய் வேறு இடங்களில் போய் மருந்து எடுத்து குடித்திருக்கலாம். ஆனால் அந்த மனைவிக்கு அந்த மருந்துகள் கிடைக்கவில்லை. என்றபடியினாலே பிள்ளை பிறக்கின்ற போது அந்த பிள்ளையினுடைய கண்ணுக்குள்ளே இந்த கொனோகோக்கை எனப்படுகிற இந்த கொனோரியாவை ஏற்படுத்துகின்ற கிருமி சென்று அந்த பிள்ளையினுடைய கண்கள் முற்றிலுமே பார்வையற்று குருடாக போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே இந்த நோயானது ஒரு இலகுவான நோய் அல்ல. நாங்கள் எங்களுடைய பகுதிகளில் மிக அதிகமாக பார்க்கின்ற ஒரு விடயமாக இது இருக்கின்றது. என்றபடினாலே இதை பற்றி கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த கொனோரியா தொற்று ஏற்படும் என்றாலும் எங்களுக்கு இந்த இரட்டல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி வரைப்படையாத தன்மை, அதே நேரத்தில் ப்ரீமேச்சுர் இஜாகுலேஷன் போன்ற பிரச்சனைகளும் எங்களுக்கு ஏற்படும். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பார்க்காதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய மனைவிமாருக்கு அல்லது பெண் துணைக்கு கூட இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அனைவருக்குமே இது வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மறக்காமல் இந்த பெல் சைனை அல்லது மணி சின்னத்தை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.